தமிழக முதல்வர்கள் ஆட்சி ஏற்பட்ட பிறகு இந்து சமய அறநிலையத்துறையுடைய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு பொற்கால ஆட்சி என்று சொல்லத்தகுந்த வகையிலே எங்கு பார்த்தாலும் திருப்பணிகள், குடமுழுக்குகள், தேர் திருவிழா, தெப்ப உற்சவம், ஒருகால பூஜை கூட இல்லாமல் இருந்த திருக்கோயில்களில் ஒருகால பூஜை திட்டம், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வசிக்கின்ற பகுதிகளில் திருக்கோயில் திருப்பணிக்கு 1 லட்சம் ரூபாய் என்றிருந்ததை 2.5 லட்சம் ரூபாய் ஆக்கி 1000 திருக்கோயில்கள் ஆண்டுக்கு என்று இருந்த நிலையை மாற்றி அறிவிப்போடு நின்று விடாமல் ஆண்டிற்கு 1250 திருக்கோயில்கள் ஆதி திராவிடர் பழங்குடியினர் வசிக்கின்ற பகுதிகளிலும் கிராமப்புறங்களிலே வசிக்கின்ற பகுதிகளிலே இருக்கின்ற திருக்கோயில்கள் 1000 என்றிருந்ததை 1250ஆக மாற்றி இந்த 2 ஆண்டுகள் 22, 23, 24 ஆகிய காலங்களில் சுமார் 5000 திருக்கோயில்கள் இன்றைக்கு திருப்பணிக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதேபோல் ஒருகால பூஜை திட்டத்தில் 1 லட்சம் ரூபாய் என்றிருந்த வைப்பு நிதியை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் 2 லட்சமாக மாற்றினார். தற்போதைய சட்டமன்ற அறிவிப்பில் அதை கூடுதலாக்கி 2 லட்சம் ரூபாயை ஆக்கினார். 2,50,000 ரூபாய் ஒரு திருக்கோயிலுக்கென்று இப்பொழுது வைப்பு நிதி ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த திட்டத்திற்கு மாத்திரம் மாண்புமிகு தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகு 200 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்திருக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் அந்த திருக்கோயிலே பணிபுரிகின்ற அர்ச்சகர்கள் 13,000 இருந்த எண்ணிக்கையை இன்றைக்கு 17,000ஆக மாற்றி அனைத்து அர்ச்சகர்களுக்கும் ஊக்கத்தொகையாக மாதம் 1000 ரூபாய் அவர்கள் வங்கி கணக்கிலே சேர்கின்ற அளவிற்கு இன்றைக்கு அந்த திட்டத்தை உருவாக்கியிருக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் அந்த கிராமப்புற கோயில்களிலே இருக்கின்ற பூசாரிகளுக்கு அவருடைய குழந்தைகளுடைய கல்லூரி படிப்பிற்கு கடந்த ஆண்டு சுமார் 400 பேருக்கு 10,000 ரூபாய் என்று கல்வி உதவித்தொகை வழங்கிய முதல்வர் இந்த ஆண்டு 500 பேர்களுக்கு வழங்க உத்தரவிட்டிருக்கின்றார். அதேபோல் அர்ச்சகர்கள் குடியிருப்பு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 140 கோடி ரூபாய் செலவில் 351 அர்ச்சகர்களுக்கு குடியிருப்புகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. ஒருபுறம் தெய்வங்களுக்கு திருப்பணி, மறுபுறம் அந்த தெய்வங்களுக்கு தொண்டு செய்கின்ற அர்ச்சகர்கள், திருக்கோயில் பணியாளர்களுக்கு அனைத்து வகையிலேயும் அவர் வாழ்வாதாரம் உயர்வதற்குண்டான பணிகள். அதேபோல் திருக்கோயிலே பணிபுரிந்து கொண்டிருந்த 5 ஆண்டுகள் நிறைவுற்ற சுமார் 1349 பேர்களுக்கு பணி வரன்முறை செய்யப்பட்டிருக்கின்றது. அதேபோல் திருக்கோயிலே பணிபுரிந்த பணியாளர்கள் இறந்த பிறகு கருணை அடிப்படையில் அவர்களுக்கு பணிகளை வழங்குகின்ற முகத்தான் இதுவரையில் 108 பேர்களுக்கு பணி நியமன உத்தரவு வழங்கப்பட்டிருக்கின்றது. இப்படி அனைத்து வகையிலேயும் இந்து சமய அறநிலையத்துறையை பொலிவுற செய்கின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு திருத்தேர்களை ஒன்றி எடுத்துக்கொண்டால் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு சுமார் 97 திருக்கோயில்களுக்கு திருத்தேர்கள் உருவாக்க 58 கோடி ரூபாயை நிதியாக வழங்கியிருக்கின்றோம். அதேபோல் 50 திருக்கோயில்களில் மராமாத்து பணிகளுக்கு 13 கோடியே 38 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அறிவிப்பில் பார்த்தால் இந்த ஆண்டு கூட 3 தங்கத்தேர்கள் புதிதாக உருவாக்குவதற்குண்டான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த தங்கத்தேர்களுக்கு முழுவதுமாக ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால் உபயதாரர் நிதி வழங்கப்படுகின்றது. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் ஆட்சியின் மீதும் இந்து சமய அறநிலையத்துறை மீதும் வைத்திருக்கின்ற நம்பிக்கையின் காரணமாக இதுவரையில் உபயதாரர்கள்
920 கோடி ரூபாயை வழங்கியிருக்கின்றார்கள். அதேபோல் திருக்கோயிலில் வாடகையில் இருப்பவர்களுடைய அந்த வாடகை நிலுவைத் தொகை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 720 கோடி ரூபாய் வாடகையாக வசூலிக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல் எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு இந்து சமய அறநிலைத்துறைக்கு அரசு மானியம் என்று எடுத்துக்கொண்டால் இதுவரையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 900 கோடியை அரசு மானியமாக வழங்கியிருக்கின்றார். அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட நம் முப்பாட்டன்கள் காலத்திற்கு முன்பு கட்டப்பட்ட திருக்கோயில்கள், மன்னர்கள் ஆட்சி காலத்திலே கட்டப்பட்ட திருக்கோயில்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு 300 கோடி ரூபாயை அரசு மானியமாக மாண்புமிகு தமிழக முதல்வர் வழங்கியிருக்கின்றார். அந்த வகையிலே இன்றைக்கு நம்முடைய இந்த திருக்கோயிலில் சுமார் 59 லட்சம் ரூபாய் செலவில் ஒரு குழுவை ஏற்படுத்தி உபயதார நிதியாக இந்த திருக்கோயிலுக்கு மரத்தேர் செய்கின்ற பணியை இன்றைக்கு துவக்கி வைத்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இதுபோல் இந்து சமய அறநிலைத்துறையில் இன்றைய தினம் வரையில் நடைபெற்று முடிந்திருக்கின்ற குடமுழுக்குகளின் எண்ணிக்கையை பார்த்தால் 1855 திருக்கோயில்களில் இதுவரையில் குடமுழுக்கு இன்றோடு சேர்த்து நடைபெற்றிருக்கின்றது. நாளைய மறுதினம் பாம்பன் சாமி திருக்கோயிலில் வெகு விமர்சையாக குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது. அதிலும் ஒரு வரலாறு. 66 ஆண்டுகளுக்கு பிறகு 36 ஆண்டுகளுக்கு முன்பு செய்யப்பட்ட பாலாலயத்தை தொடர்ந்து பல்வேறு நீதிமன்ற வழக்குகளை சந்தித்து 12ஆம் தேதி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய ஒப்புதலோடு பாம்பன் சாமி திருக்கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. அன்றைய தினமே திருச்சியில் இருக்கின்ற திருமூலநாதர் எனப்படுகின்ற திருக்கோயில் 1000 ஆண்டுகளுக்கு பழமையான திருக்கோயில். 200 ஆண்டுகளுக்கு பிறகு நாளைய தினம் அந்த திருக்கோயிலும் குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோன்று பெரியபாளையத்தில் பார்த்தால் நாளைக்கு 135 கோடி ரூபாய் செலவிலே பெருந்திட்ட வரைவோடு நாளைய தினம் அந்த திருக்கோயிலுக்கும் பாலாலயம் கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி எண்ணற்ற திருப்பணிகளை மேற்கொண்டு பணியாற்றி வருகின்ற இந்து சமய அறநிலைத்துறை மேலும் மேலும் இந்த பணிகள் சிறப்புற நடைபெறுவதற்கு அரசு சார்பில் எல்லா வகையிலேயும் ஒத்துழைப்பை நல்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த திருத்தேர் பணியிலே பங்கேற்க இயலாமல் போயிருப்பதற்கு இந்த மாவட்டத்துடைய அமைச்சரும் இந்த தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினரும் வெளிநாடு சுற்றுப்பயணத்தில் இருப்பதால் பங்கேற்க முடியவில்லை. அதேபோல் இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்ற நம்முடைய மண்டல குழு தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் ஸ்ரீதர் அவர்களும் இந்த நிகழ்வுக்கு முழுவதுமாக உறுதுணையாக இருந்திருக்கின்ற நம்முடைய துறையினுடைய இணை ஆணையாளர் ரேணுகா தேவி அவர்களுக்கும் இந்த திருப்பணி கமிட்டியை சார்ந்த அனைத்து அன்பர்களுக்கும் துறையினுடைய அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். 6 மாத காலத்தில் இந்த பணி முடிவுற்று தருவதாக நம்முடைய சபதி கூறியிருக்கின்றார். எவ்வளவு விரைவுபடுத்த முடியுமோ அவ்வளவு விரைவுபடுத்துவோம். இந்த ஆண்டு இறுதிக்குள் 2000 கோயில்களை நிறைவு செய்ய திட்டமிட்டிருக்கின்றோம். இது இல்லாமல் ஒருகாலை பூஜை திட்டத்திலே இருக்கின்ற கோயில், அதேபோல் கிராமப்புறத்தின் திருக்கோயில்கள், அதேபோல் கிராமப்புற கோயிலை தொடர்ந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வசிக்கின்ற திருக்கோயில்கள் என்று 2025ஆம் ஆண்டு இறுதிக்குள் சுமார் 10,000 கோயில்களில் திருப்பணிகள் மேற்கொண்டு குடமுழுக்கு நடத்திட திட்டமிட்டிருக்கின்றோம். 32 பேர் ஏற்கனவே பணியில் இருக்கின்றார்கள். இந்த ஆண்டு கடந்த ஆண்டு கூட இந்த அர்ச்சகர் பயிற்சி பள்ளியில் 112 பேர் பயிற்சி முடித்திருக்கின்றார்கள். இந்த ஆண்டு பயிற்சி வகுப்பில் சேருவதற்குண்டான விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஆண்டு 100க்கும் மேற்பட்டவர்கள் அந்த அர்ச்சகர் பயிற்சி பள்ளியிலே பயிலுவதற்கு விருப்பம் தெரிவிப்பார்கள் என்று நம்பியிருக்கின்றோம். அர்ச்சகர் பள்ளிகளுக்கு உண்டான அனைத்து அடிப்படை வசதிகளையும் நிறைவேற்றுவதற்காக இந்த ஆண்டு 2 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்திருக்கின்றோம். நீதிமன்ற வழக்கு, நீதிமன்றத்தில் முறையான அனைத்து அனுமதிகளையும் பெற சொல்லியிருந்தார்கள். தொல்லியல் துறை உட்பட அனைத்து அனுமதிகளும் பெறப்பட்டிருக்கின்றது. நீதிமன்றத்தில் வெகு விரைவில் அந்த வழக்கு வர இருக்கின்றது. நிச்சயமாக நீதிமன்றம்
வள்ளலார் சர்வதேச மையம் என்பது வள்ளலார் புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற இந்த ஆட்சி என்பதை நீதிமன்றமும் நிச்சயமாக வள்ளலார் புகழ் சேர்ப்பதற்கு நியாயத்தின் அடிப்படையில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைப்பதற்கு அனுமதி கிடைக்கும் என்று நம்புகிறோம்.